அன்பு நிறைந்த மாணவர்களை மற்றுமொரு தமிழ் மொழி பாடத்தினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய தின வகுப்பு பாடத்தில் தரம் 9 தமிழ் பாடத்தில் இடம்பெற்றிருக்கின்ற யார் சிறந்தவர் என்ற சுவையான உரையாடலோடு நான் உங்களை சந்தித்திருக்கின்றேன். வாருங்கள் மாணவர்களே, பாடத்திற்குள் நாங்கள் செல்லலாம். இன்றைய தினம் தரம் 9 மாணவர்களுக்கான தமிழ் மொழி பாடத்தில் 6வது பாடமாக இடம்பெற்றிருக்கின்ற யார் சிறந்தவர் என்ற பாடத்தினுள் நுழையலாம். பாட புத்தகத்தில் பக்க இலக்கம் 39 இடம்பெற்றிருக்கின்ற பாட அழகாக இவை அச்சிடப்பட்டுள்ளது. எம்மவர்களுக்கு படிப்பினையாக இருக்கின்ற ஒரு புத்தி சொல்லுகின்ற விழுமியம் நிறைந்த ஒரு உரையாடலாக காணப்படுகிறது. பொதுவாக மாணவர்களே, ஒவ்வொரு மனிதனிடமும் தனித்துவமான நிறைய பண்புகள் காணப்படுகின்றன இல்லையா? ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்துவமான வித்தியாசமான திறமைகள் காணப்படுகின்றன. எனினும் எம்மில் பலர் என்ன செய்கிறார்கள் என்றால், தம்மை ஏனையவர்களோடு ஒப்பு நோக்குகிறார்கள், ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ஒப்பிட்டு பார்த்து எது இருக்கிறது எது இல்லை என்று ஒப்பிட்டு பார்ப்பது மட்டுமல்லாமல் தற்பெருமை பேசுகிறார்கள். இவ்வாறு காலத்தை கழிப்பதால் எந்த ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை. யார் யாராக இருந்தாலும் நீங்கள் தான், உங்களுடைய திறமை உங்களுக்கானதுதான் என்ற ஒரு முக்கியமான ஆழமான மைய கருத்தை பதிவு செய்வதாக இந்த உரையாடல் அமைந்திருக்கிறது. ஆகவே எமது வாழ்க்கைக்கு விழுமியத்தை, நல்ல பழக்கங்களை சொல்லித் தருகின்ற அற்புதமான உரையாடலாக காணப்படுகின்ற பாட இலக்கம் 6 கொண்ட இந்த பாடம் யார் சிறந்தவர் என்ற உரையாடல். அன்பார்ந்த மாணவர்களே, இந்த யார் சிறந்தவர் என்ற உரையாடலுடைய ஆசிரியர் திவ்யராணி சிதம்பரநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர். திவ்யராணி சிதம்பரநாதனை பொறுத்தவரைக்கும் இவர் ஈழத்து எழுத்தாளர். குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்டவராக நாம் பார்க்கலாம். தேசிய கல்வி நிர்வாகத்தின் பிரதம செயற்திட்ட அதிகாரியாக பணியாற்றியவர். தேசிய கல்வி நிர்வாகம் என்பது NIE என்று சொல்லுவோம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன். அதுதான் இலங்கையுடைய பாட புத்தகங்களை திட்டமிடுகிறது. அதே போல பாடத்திட்டங்களை தயார் செய்கின்றார்கள். ஆசிரியர்கள பயிற்சிகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு நிறுவனம். இவ்வாறு இந்த நிறுவனத்தின் செயற்திட்ட அதிகாரியாக பணியாற்றியவர் தான் இந்த திவ்யராணி சிதம்பரநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர். இவர் வான் துளிகள் என்று சொல்லக்கூடிய தொகுப்பில்தான் இந்த உரையாடலை அமைத்திருக்கின்றார். அருமையான ஒரு உரையாடல். இந்த உரையாடலில் வருகின்ற கதாபாத்திரங்களாக இரு வகையான கதாபாத்திரங்களை நாங்கள் பிரித்து நோக்கலாம் மாணவர்களே. ஒன்று, உயர்திணை கதாபாத்திரங்களாக இங்கே ஜானகி அம்மாள் என்று சொல்லக்கூடிய துவாரகையுடைய நந்தவனம் அந்த வீட்டுடைய எஜமானி அம்மாவாக அல்லது அந்த குடும்ப தலைவியாக காணப்படுகின்றாள். அவளுடைய மகளாக காணப்படுகின்ற ரமணி என்று சொல்லக்கூடிய மற்றும் ஒரு பெண் பிள்ளை. இந்த 2 பேருமே உயர்திணை கதாபாத்திரங்களாக உரையாடலில் சித்தரிக்கப்படுகிறார்கள். அதே போன்று எடுத்துக்கொண்ட விடயத்தை ஆசிரியர் குறிப்பிடுவதற்கு 3 பூக்களை அங்கே பயன்படுத்தியிருக்கின்றார் அஃறிணை கதாபாத்திரங்களாக. குறிப்பாக ரோஜா மலர், அதே போன்று மல்லிகை மலர், அதே போன்று கனகாம்பரம் என்று சொல்லக்கூடிய மலர். இந்த 3 மலரும் அஃறிணை பொருளாக இந்த உரையாடலில் பங்கேற்கின்ற கதாபாத்திரங்களாக இருக்கின்றன. அதே போன்று இந்த உரையாடல் நிகழுகின்ற இடமாக, அந்த உரையாடல் நிகழ்களமாக காணப்படுவது துவாரகை என்று சொல்லக்கூடிய ஒரு நந்தவனம் என்பதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அன்பார்ந்த மாணவர்களை, இந்த உரையாடலில் ரோஜா தன்னுடைய பெருமைகளை பேசுகின்ற பொழுது 2 சினிமா பாடல்களை அங்கே உதாரணமாக காட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ என்று சொல்லக்கூடிய ஒரு சினிமா பாடல். அடுத்ததாக ரோஜா மலரே ராஜகுமாரி என்று சொல்லக்கூடிய ஒரு பழைய பாடல். இந்த 2 சினிமா பாடல்களுமே ரோஜாவுடைய சிறப்பை கூறுவதற்காக, ரோஜாவுடைய கூற்றாக கூறப்படுகின்ற சினிமா பாடல்களாக காணப்படுகிறது. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த உரையாடல் மூலம் ஆசிரியர் கூற விளைவது என்ன? அதாவது இந்த உரையாடல் மூலமாக குறிப்பிடப்படும் பிரதான விடயங்களாக முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொருவரிடம் தனித்துவமான பண்புகள் காணப்படுகின்றன. எனவே ஏனையவர்களுடன் எங்களை ஒப்பிட்டு பார்த்து தம்மை பெரியோராக கருதி தற்பெருமை கொள்வதில் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை இந்த விடயம் சுட்டிக்காட்டுகிறது. பொதுவாக எங்களுடைய வகுப்பறைகளில், எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் பல்வேறு நபர்களை, நண்பர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமானவர்கள், தனித்துவமானவர்கள், தனித்துவமான விசேட பண்புகளும் ஆளுமைகளும் உரியவர்களாக காணப்படுகின்றனர். ஒருவரை போல ஒருவர் இல்லை மாணவர்களே. அதே போன்றுதான் நாங்கள் அனைவரையும் சமமாக மதித்து அனைவருடனும் பழக வேண்டும். இங்கே உயர்வு தாழ்வு பாராட்டப்படலாகாது என்ற ஒரு விடயத்தை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் ஆசிரியர். அதே போன்று நாமே சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கொள்ளக்கூடாது என்ற ஒரு விடயமும் இந்த உரையாடல் ஊடாக பதிவு செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொன்றிலும்
ஒவ்வொருவரிடம் காணப்படும் சிறந்த பண்புகளை நாங்கள் அறிய வேண்டும். ஒவ்வொருவரிடத்திலும் ஏதாவது ஒரு விசேடமான பண்பு இருக்கும் அல்லவா? அந்த பண்புகளை நாம் கொண்டாட தவறிவிடக் கூடாது. அது மட்டுமல்லாமல் ஏனையோரோடு நாங்கள் பேசுகின்ற பொழுது, பழகுகின்ற பொழுது பண்போடும் பொறுமையுடனும் பேச வேண்டும் என்ற ஒரு விடயத்தை ஆசிரியர் திவ்யராணி சிதம்பரநாதன் எங்களுக்கு இந்த உரையாடல் மூலமாக பதிய செய்கின்ற விடயமாக காணப்படுகிறது. அன்பார்ந்த மாணவர்களை, இந்த உரையாடலுடைய மொழி நடையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலகுவான வசன நடையாக ஆசிரியர் அமைத்திருக்கின்றார். இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய சிறிய சிறிய வாக்கிய அமைப்புகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயத்தை சொல்வதற்கு, இந்த விழுமியத்தை சொல்வதற்கு உரையாடல் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தியை கையாண்டிருக்கிறார் ஆசிரியர். இந்த உரையாடலை நிகழ்த்துகின்ற பொழுது எங்கள் மனசுக்குள் ஒரு காட்சி படிமம் தோன்றுகிறது. ஒரு காட்சியாக அந்த விடயத்தை, இந்த நிகழ்வை பதிவு செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. படிப்பினைகளை பதிய செய்வதற்கு ஆசிரியர் அழகான உத்தியை கையாண்டிருக்கின்றார். நல்ல படிப்பினைகள் இதில் சொல்லப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் உயர்திணை அகரிணை என்ற கதாபாத்திரங்களுடைய விழுமியங்களை மனதில் பதிய செய்கின்றார் ஆசிரியர். இங்கே அரும்பதங்களாக தணிதல் என்று சொன்னால் குளிரச் செய்தல், களங்கம் என்று சொன்னால் குற்றம், வேதாந்தம் என்பது வேத தத்துவங்களில் ஒன்றாக நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த மாணவர்களே, இந்த உரையாடலை முடிக்கின்ற பொழுது ராணி சிதம்பரநாதன் மல்லிகை மல்லிகைதான், ரோஜா ரோஜாதான், நான் நானேதான் என்று கூறி நீங்கள் நீங்களேதான் என்கின்றாள் கனகா உங்களை பார்த்து என்று வாசகர்களிடமே அந்த விடயத்தை சிந்திக்க தூண்டுவதாக அந்த உரையாடலை முடிப்பதாக அமைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் ஒரு சிறப்பம்சமாக நாங்கள் கருதலாம். நீ கேட்கவில்லையா? அடி ரோஜா, உனக்கேன் இந்த வம்பு? வயதில் மூத்தவளான நீ மலராத மொட்டாக இருக்கும் மல்லிகையுடன் ஏன் வழிச்சண்டைக்கு போகிறாய்? கனகா, உனக்கேன் கோபம் பொத்துக்கொண்டு வருகிறது? நான் மல்லிகையுடன் அல்லவா பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய அழகை கண்டு நீயும் பொறாமைப்படுகிறாயா? உனக்கு மட்டும்தான் அழகுண்டு என நினைக்கிறாய். நாம் பார்க்கிற கண் கொண்டு பார்த்தால் உலகில் உள்ள அனைத்துமே அழகுதான். அதை நீ நினைவில் வைத்துக்கொள். பெரிய வேதாந்தம் பேசுகிறாளாம் கனகா.
நீ கற்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன. முதற்கண் மற்றவர்கள் விடயத்தில் தலையிடாமல் இருப்பதற்கு கற்றுக்கொள். அடி ரோஜா, உன்னுடைய அழகு உன் கண்களை மறைத்து விட்டது. மற்றவர்களுடன் எப்படி பண்பாக பேச வேண்டும் என்பதையே மறந்து விட்டாய். சற்று பொறுத்திருந்து பார். மல்லிகை மொட்டால் விரியும் போது அவள் வீசும் நறுமணத்தில் நீயே மயங்கி விடுவாய். அழகு மட்டும் போதாது, சிறந்த குணமும் வேண்டும். நறுமணத்தை பற்றியும் குணத்தை பற்றியும் நீயா பேசுகிறாய்? உன்னிடம் நறுமணமும் இல்லை, குணமும் இல்லை. எனக்கு நறுமணம் இல்லை என்பது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த நந்தவனத்தை ஒரு முறை உன் கண்களால் பார். எல்லைப்புறம் 4 எமது இனத்தையல்லவா இந்த வீட்டுக்காரியான ஜானகி அம்மாள் உண்டாக்கியிருக்கிறாள். ஏன் இப்படி செய்தால் தெரியுமா? யாவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக. எங்களில் அத்தகைய நம்பிக்கையுண்டு. இது ஒன்றே போதுமே எமது குணத்தை எடுத்து எம்புவதற்கு. அது சரி, இறைவன் உன்னை சூழ முட்களை ஏன் படைத்தான் தெரியுமா? இது தெரியாதா உனக்கு? ரோஜா மலரே ராஜகுமாரி என்ற சினிமா பாடலை நீ கேட்கவில்லையா? அதற்கேற்ப இந்த துவாராபுரி நந்தவனத்தின் ராஜகுமாரி நான் என்ற காரணத்தினால் எனக்கு பாதுகாவலர்களாக முட்களை உண்டாக்கிவிட்டான் அந்த இறைவன். ரோஜா நிறமுடைய ராஜகுமாரியே, தங்களை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். நீ விரைவில் உணர்ச்சி வசப்படக்கூடியவள். ஆகவே நீ நிதானம் தவறாமல் இருப்பதற்காகவே உன்னை சூழ முட்களை படைத்து விட்டான் பிரம்மன். இதை அறிந்து கொள். அடி கனகா, இப்படியான கருத்துக்களை கூறி மக்களை கெடுத்து விடாதே. நான் தூய்மையானவள், எனக்கு களங்கத்தை உண்டு பண்ணாதே. நீ நந்தவனத்தின் ஓரமாக இருப்பதால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீ அருகில் இருந்திருந்தால் உடலை குதறி எடுத்திருப்பேன். ஜாக்கிரதை. இங்கே பார், உன் மிடுக்கான பேச்சை உன்னிடமே வைத்துக்கொள். ஒன்று மட்டும் கூறுகின்றேன், கவனமாக கேட்டுக்கொள். இவ்வுலகில் வாழும் ஒவ்வொன்றும் தனித்துவமானது. குறிப்பாக மலர்கள் என்ற எமது இனத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வகையிலும் தனித்துவம் காணப்படுகின்றது. நாம் எல்லோருமே அழகுடையவர்கள். நான் கூறுவது புற அழகை மட்டுமல்ல, அக அழகையும் கூட. இன்னும் விளக்கமாக சொன்னால் அக அழகை உண்மையான அழகு. ஆகவே வீணாக பெருமை பேசி மற்றவர்களை மட்டம் தட்டாதே. உன்னிடமுள்ள அழகு, மனம், மென்மை போல ஏனைய மலர்களிடமும் உண்டு என்பதை மறந்து விடாதே. அதோ அந்த மல்லிகையை பார்த்தாயா? நீ கூறிய கருத்துக்களுக்கு மறு கருத்து தெரிவித்து உன்னை போல கொதித்தெழுந்தாளா? அவளது நிறத்திற்கேற்ப அவள் தூய்மையானவள், பண்பானவள், அடக்கமானவள். அவளுக்கு நிகர் அவளே தான். சரி சரி, போதும் உன் உபதேசம். மேலும் பேசி என்னுடைய நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. ரமணி, ரமணி, ரமணி. வீட்டினின்றும் வெளியே வந்து, அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாம் ரமணி, நாளை காலையில் என் சிநேகிதன் மகள் குமுதாவின் கல்யாண வைபவத்திற்கு போக வேண்டும் என கூறினேன் அல்லவா? இந்த மல்லிகை மொட்டுக்களை பறித்து அழகான 2 மாலைகள் தொடுத்துவை. அப்படியே செய்கிறேன் அம்மா. ரமணி மல்லிகை மொட்டுக்களை பறித்து தட்டில் சேகரிக்கிறாள். கனகாம்பரம் கடைக்கண்ணால் ரோஜாவை பார்க்கிறது. ரோஜாவோ தன்னையும் பறித்து ரமணி தன் கார் குழலில் நாளை சூடமாட்டாளா என்ற அங்கலாய்ப்புடன் சிறுமியை பார்க்கிறது. ரமணி ரோஜாவின் அருகே வந்து அதன் தண்டினை அசைத்து பார்க்கிறாள். நாளை உதிர்ந்து விடும் என தனக்குள் முணுமுணுத்தவாறே மல்லிகை மொட்டுக்களுடன் வீட்டுக்குள் சென்று விட்டாள். கனகாம்பரம் ரோஜாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். ரோஜா அவமானத்தால் வெட்கித்தலை குனிந்தாள். மறுநாட்காலை கனகாம்பரம் கண் விழித்த போது ரோஜாவை காணவில்லை.
சுற்றுமுற்றும் பார்த்தாள். திடீரென்று மல்லிகையின் மனம் மூக்கை துளைத்தது. மல்லிகை நன்றாக மலர்ந்து விட்டாள். அவள் ஜானகி அம்மாளினதும் ரமணியினதும் கூந்தலை நன்கு அலங்கரித்திருந்தாள். நிறைக்குடம் தழும்பாது என்பதற்கேற்ப தனக்கே உரிய அழகு, பண்பு, தூய்மை ஆகிய பண்புகளுடன் மென்மையாக சிரித்தாள் மல்லிகையாள். தற்செயலாக பூமியை நோக்கிய கனகா ரோஜாவின் இதழ்கள் கீழே உதிர்ந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். ரோஜாவிற்காக பரிதாபப்படுவதை விட கனகாவால் எதுவுமே செய்ய முடியவில்லை. மல்லிகை மல்லிகை தான், ரோஜா ரோஜா தான், நானே தான், நீங்களே தான் என்றாள் கனகா உங்களை பார்த்து. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த உரையாடலை நீங்கள் நன்றாக கற்றிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இந்த உரையாடலை ஒரு முறை மௌனமாக வாசித்து பாருங்கள். மௌனமாக வாசிக்கின்ற பொழுது கருத்தூன்றி கருத்துக்களை உள்வாங்கி பென்சிலால் மேலதிக முக்கியமான விடயங்களின் மேல் அடிக்குறிப்பிட்டு வாசிப்பது முக்கியமாக காணப்படுகிறது. ஒவ்வொரு பந்தியிலும் சொல்லப்படுகின்ற பிரதான விடயங்கள் என்பவற்றை நீங்கள் மனசிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக முக்கியமான சொற்கள், அதே போல அரும்பதங்களாக காணப்படுகின்ற சொற்களை நீங்கள் சுட்டிப்பாக நீங்கள் அடிக்கோடிட்டு அவற்றை நினைவுபடுத்தி பார்த்து கொள்வது சிறப்பாக காணப்படும். பல்வேறு விதமான சொற்களஞ்சியம் இந்த உரையாடலில் காணப்படுகின்றன. அன்பார்ந்த மாணவர்கள், இப்பொழுது நான் சொல்வதற்கு தயாராகின்றேன். நீங்கள் இந்த காணொளியை கண்டு படிக்கின்ற பொழுது உங்கள் பயிற்சி கோப்பிகளை எழுதுவதற்கு தயாராக இருங்கள். நான் ஒரு சொல்லை ஒரு முறை கூறுகின்ற பொழுது மிக காது தாழ்த்தி அவதானமாக கேட்டு கிரகித்து நீங்கள் சிந்தித்து எழுத்துக்களை தெளிவாகவும் அழகாகவும் எழுத்து பிழை இல்லாமலும் எழுத வேண்டும் பிள்ளைகளே. ஆகவே இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும். இந்த பாடத்தில் நீங்கள் வாசித்த சொற்களில் இருந்து சில சொற்களை நான் இங்கே கூற போகின்றேன். அந்த வகையில் முதலாவது சொல் அரவணைப்பு, இரண்டாவது சொல் தலைக்கணம், மூன்றாவது சொல் நந்தவனம், நான்காவது சொல் நர்த்தனம், ஐந்தாவது சொல் சுற்றி சுழன்று, ஆறாவது சொல் மிருதுவான மேனி, ஏழாவது சொல் நறுமணம், எட்டாவது சொல் வலிய சண்டை, ஒன்பதாவது சொல் வேதாந்தம், பத்தாவது சொல் சிறந்த குணம், 11வது சொல் சிரம் தாழ்த்தி, 12வது சொல் நிதானம் தவறாமல், 13வது சொல் தூய்மையானவள், 14வது சொல் களங்கம், 15வது சொல் மிடுக்கான பேச்சு, 16வது சொல் சிநேகிதன் மகள், 17வது சொல் கார் குழல், 18வது சொல் அங்கலாய்ப்பு, 19வது சொல் முக்கை துளைத்தது, 20வது சொல் நிறை குடம், 21வது சொல் அதிர்ச்சி அடைந்தாள். நல்லது மாணவர்களே, நீங்கள் இந்த சொற்களை காது தாழ்த்தி கிரகித்த சொற்களோடு ஒப்பிட்டு பார்த்து கிரகித்து எழுதியிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் எழுதிய இந்த சொற்களோடு திரையில் தோன்றுகின்ற சொற்களை ஒப்பிட்டு பாருங்கள். ஒவ்வொரு தமிழ் எழுத்துக்களும் சரியான முறையில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பிழைகள் விடப்பட்டிருந்தால் அவற்றை நீங்கள் திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மாணவர்களே. இப்பொழுது நாங்கள் இந்த கிரகித்தல் பயிற்சிக்குள் நுழையலாம். பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. ரோஜாவின் கர்வத்திற்கான காரணம் யாது என்ற ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் இந்த உரையாடலில் இருந்து நாங்கள் வாசித்து கவனித்த விடயங்களை கிரகித்து எழுத வேண்டும். முதலாவதாக ரோஜா செந்நிறம் கொண்ட அழகி என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே துவாரகையின் ராஜகுமாரி என வர்ணிக்கப்படுகிறது. மிருதுவான மேனி, நறுமணம் கொண்டவள் ஆகியவை தலைக்கணம் கொண்டவளாக காணப்படுகின்றாள். இதுதான் அவளுடைய கர்வத்திற்கு காரணமாக உரையாடல் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இரண்டாவது வினா, மல்லிகையுடன் ரோஜாவை சண்டையிட வேண்டாம் என கனகாம்பரம் எந்த காரணத்தை முன்னிறுத்தி கூறுகின்றது என்ற ஒரு வினா. இங்கே மல்லிகையாளுடன் சண்டையிட வேண்டாம் என ரோஜாவுக்கு அறிவுரை கூறுகின்றது கனகாம்பரம் என்று சொல்லக்கூடிய மலர். அது அறிவுரை கூறுகின்ற பொழுது வயதில் மூத்தவளான ரோஜா வயது குறைந்தவர்களுடன் பேசுகின்ற பொழுது மரியாதையாக பேச வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கற்றுக் கொடுக்கிறது. குறிப்பாக மலராத மொட்டாக இருக்கும் மல்லிகையோடு சண்டையிட வேண்டாம் என்று வலியுறுத்துகிறது. மூன்றாவது வினா, கனகாம்பரம் அழகு என்பதற்கு கொடுக்கும் விளக்கம் யாது? இங்கே கனகாம்பரம் பூவினூடாக ஆசிரியர் ஒரு விடயத்தை பதிய செய்கின்றார். பார்க்கின்ற பொருளில் இல்லை அழகு, பார்க்கின்ற பொருளில் தோன்றுவதில்லை அழகு, நாம் பார்க்கின்ற கண் கொண்டு பார்த்தால் அனைத்துமே அழகுதான் என்று குறிப்பிடுகின்றார். நான்காவது வினா,
மற்றவர் விடயத்தில் தலையிடாதிருக்கும் பண்பு தொடர்பில் இங்கு எவ்வகையில் விவாதிக்கப்பட்டுள்ளது? அதாவது ரோஜா கனகாவை பார்த்து, அதாவது கனகாம்பரம் பூவை பார்த்து வேதாந்தம் பேசுவதாகவும், மல்லிகையோடு நான் உரையாடுகின்ற பொழுது இன்னொருவர் தலையிடக்கூடாது, மூன்றாவது நபர் இங்கே குறுக்கிடக்கூடாது என்று கோபத்தோடு கூறுவதாக இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஒருவர் பேசுகின்ற பொழுது இன்னொருவர் குறுக்கிட்டு பேசுவது அநாகரிகம் தானே, அந்த விடயம் இங்கே குறிப்பிடப்படுகிறது. 5வது வினா, நற்குணம் மென்மை உடையவர்கள் போற்றப்படுவார் என்பதனை இந்த ஆக்கம் எவ்வகையில் வெளிப்படுத்துகிறது? ஆம், மல்லிகை மூக்கை துளைக்கும் மனத்துடன் வளர்ந்திருக்கின்றாள். அவள் ஜானகி அம்மா மற்றும் ரமணியின் கூந்தலை அலங்கரிக்கின்றாள். நிறைக்குடம் தழும்பாது தனக்குரிய அழகும் பண்பும் தூய்மையுடன் இருக்கும் என்று அங்கே குறிக்கின்றார். நல்லது மாணவர்களே, இன்றைய வகுப்பு உங்களுக்கு பயனுடையதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். மற்றொரு பாடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். அதுவரை நன்றி.